இருக்கிறாருன்னு ஒரு பாட்டு பாட போகிறோம். அந்த பாட்டு மூலமாக உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு சின்ன பையன் ஒரு ஊரில் இருந்தானா. அவன் அழுதுகிட்டே இருந்தானா. என் லைஃப்பில் ஒன்றுமே நடக்கலை, நான் எதுக்கு தான் இருக்கேன், என் லைஃப்பில் ஒன்றுமே நடக்கலை, நான் யூஸ்லெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தானா. அப்போ ஒரு நாள் அவனுக்கு நிறையா பேர் ரோட்லலாம் நின்று ஏசப்பா இன்னும் உயிரோடு இருக்காங்க, அவங்க உங்களுக்காக கேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சான். அதனால் அவன் ஃபஸ்ட் டைம் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணானான். அப்போ ஏசப்பா அவன் ப்ரேயரை கேட்டு அவனை ஆசீர்வதித்து அவன் லைஃப்பில் ஒரு பீஸ் கொடுத்தாங்களாம். அவனை நல்லா உயர்த்துனாங்களாம். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் என் லைஃப்பில் ஒன்றுமே நடக்கலை, என் லைஃப்பில் நான் எதுக்கு தான் இருக்கேன் அப்படின்னு நிறையா பேர் யோசிக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க, ஏசப்பா இன்னும் உயிரோடு இருக்காங்க, ஏசப்பா உங்களை பாதுகாப்பாங்க. இப்போ நாங்கள் பாடுறோம். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணை அவரே, என்றென்றும் செங்கடல் அவர் சொல்ல இரண்டாய் நின்றது, பெருங்கோட்டை ஒன்று தாரை மட்டமானது. அவர் சொல்ல குருடரின் கண் திறந்தது, அவர் தோட குஷ்டரோகி சுத்தமாயினான். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். என்றும் விடாமல் நான் தொடரவே, என்னை என்றும் விடாமல் நீர் பிடிக்கவே. நான் மரிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் உம் வீட்டை காட்டும் நல்ல மீட்பரே. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என்னல் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். என்றென்றும் ஜீவிக்கிறார், என்றென்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையும் அந்த வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை வரும்போதே ஒரு ஐயா என்னை எதிர்பார்த்து என் கையை குலுக்கி, ஐயா எனக்கு மேலே இழந்த குளம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். மேலே இருந்தோன்னா இப்படின்னு கேட்டேன். நீங்கள் தானே எங்கள் ஊர் சர்ச்சை கட்டி கொடுத்தீங்கன்னு கேட்டார்.
நான் வச்சுக்கலான்னு கேட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. காரணம் கேட்டிங்கன்னா, இந்த மேலே குளத்தில் ஒரு விசேஷம் கேட்டேன்னா, இந்த ஆர்சி சர்ச்சும் ஒரு பெரிய டவர், சிஎஸ்ஐ சர்ச்சும் ஒரு பெரிய டவர். அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. இப்படி கயத்தார்லேருந்து கோயில்பட்டிலேருந்து சங்கரன் கோயில் வந்தாலும் சரி, அந்த கோபுரத்தை பார்க்கவும் அருமையாக இருக்கும். அதே போல் தேவர்குளத்துலேருந்து உள்ளே போகும்போது இந்த இளந்தகுளத்தை பார்க்கும்போது ஒரு உல்லாசமாக இருக்கும். காரணம் கேட்டால் கர்த்தரையே மகிமைப்படுத்தின ஊர். அநேக மக்கள் கடவுளுக்கு வைராக்கியமான வாழக்கூடிய பிள்ளைகள். அதைத்தான் நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஊர்லேருந்து ஆண்டவர்களை அழைத்து வழிநடத்தி பாதுகாத்து கொண்டு வந்து பெரிய கிருபையை நினச்சி நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. அதே போல் மேலே குழந்தைங்களும் மட்டும் இல்லை, நிறையா பக்கத்து உள்ள ஊர்லெல்லாம் நிறைய தம்பிமார் என்னை பார்த்து கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ திரளான கூட்டமாக இருப்பீங்க, இவ்வளோ திரளான மக்கள் இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கவே இல்லை. ஏசப்பாவை திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார். மனதுரு மாத்திரமல்ல, ஜனங்களுக்கான பரிதபிக்கிறேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வாழ்கிற ஊரில் என்றைக்கு செழிப்பாக வாழணும். செழிப்பாக வாழணும் மாத்திரமல்ல, ஒருத்தர் தரித்திராக இருக்கக்கூடாது. எல்லாரும் வசதி படைத்த மக்களை மாத்திரமல்ல, சந்தோஷமாய் தேவனுக்கு மகிழ்வு பிள்ளைகளை வழங்கணும். அதை தான் ஆண்டவர்களை ஆஸ்வதிக்கணும். காலை வேளையிலும் கூட நோக்கி பார்க்கலாமா? அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான் வார்த்தையின்படி இந்த அதிகாலை வேளையிலும் கூட ஆண்டு நோக்கி பார்க்கலாமா? அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரேவும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே. ஆதியான தேவனுக்கே. அன்பரேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவாக மாற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை அன்பரே சுராயனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுரா எந்தனேக்க விருப்பமல்லோ எந்தனேக்க விருப்பமல்லோ என் ஜீவனாட்களெல்லாம் ஜபவீரன் என் ஜீவனாட்களெல்லாம் ஜபவீரன் என்று ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே சுவிசேஷ பாரம் உண்டே சுவிசேஷ தேவனுக்கே அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. துதி ஸ்தோத்திரங்கள்
அப்பனே உமக்கு தந்தேன். நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்கா சமூகத்தின் நன்றி ராஜா. எங்கள் தேசம் எல்லை எங்கும் உன்னை நாமம் சொல்ல வேண்டும் அப்பா. அதற்காக நாங்கள் வாழ கிருபை தாங்க. ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோன்னு சொல்லி வாழாத அளவுக்கு எங்கே சென்றாலும் எந்த தேசத்திற்கு சென்றாலும் இப்படி நம்ம மாத்திரம் உயர்த்தப்பட கிருபை தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. காலையில் தேடும்போது இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்க போராட்டங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, நிந்தனைகள் உண்டாண்டவரே. எல்லா காரியத்தையும் அறிந்து நீ வாழ்க்கையில் விடுதலை கொடுத்து நீ பாதுகாக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி ராஜா. காத்து கொண்டுங்க, பலப்படுத்துங்க. அடியனை மறைத்து வெளிப்படுங்க. அண்மையான குருவான ஐயாவுக்காக, திருச்சபை கமிட்டி அங்கத்தின் ஒவ்வொருவருக்காக, செயலாளர், பொருளாளர் ஒவ்வொருவருக்காக நன்றி ராஜா. கேட்டிஸ்டுக்காக ஒவ்வொருவரையும் காத்து கொடுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். கால வேளையில் ஒன்று ஆண்டு சமூகத்தை காத்திருப்பது என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல, ரொம்ப சந்தோஷமான காரியம். நம்ம எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியத்தையும் கிருபையான வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். அந்த நாள் கூட கிறிஸ்துவின் மரணத்தின் பொருள் இன்றைக்கி தலைப்பு தான். கிறிஸ்து எதுக்கு அந்த உலகத்தில் வந்தார், எதுக்கு அந்த காரியத்தை செய்தார் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்து வரலன்னு சொன்னால் நம்ம வாழவே முடியாது. இயேசப்பா அந்த உலகத்தில் வரலன்னு சொன்னால் உலகம் வளரவே முடியாது. எத்தனை விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, கண்ணீர்கள் இருந்தாலும் சரி, வேதனைகள் இருந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கையில் விடுதலை தந்து உன்னை பாதுகாத்து உன்னை ஆசரித்து உன்னை ஆதரித்து, நானே உன் பரிகாரியே கர்த்தர், நான் உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை பாதுகாப்பேன். முதல் வயதுக்கு ஒரு வழிநடத்தி சொன்ன தெய்வம் இயேசு மாத்திருந்தான். அந்த கிருபைகளுக்காக கூட நன்றி செலுத்தலாம். வாசித்த கேட்ட சுவிசேஷ வேத பாடத்தில் ஒரு வசனம் சொல்லுது. யோவான் 12:24 வாசிக்கும்போது, கோதுமை மணியானது பூமியில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையானால் மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியை போல ஆண்டவர் விதைக்கப்பட்டார். விதைக்கப்பட்டது மாத்திரமல்ல, எத்தனையோ பேர்கள் அந்த பாக்கியத்தையும் கிருபை ஆட்கள் தந்து நாம் செழிக்க முடியாத கிருபை தந்தார். எத்தனையோ கோதுமை மணிகள் உங்கள் பகுதியிலெல்லாம், சிவகாசி நிறைய ஊர்களில் அந்த பகுதியில் ஊழியம் செய்து கோதுமை மணியாக விதைக்கப்பட்ட ராகுலண்ட் ஐயா மிஷினரி இங்கிலாந்து தேசத்தில் பிறந்து இங்கே பூமிக்கு வந்து 100 வயசு 98 வயசு வரைக்கும் வாழ வேண்டிய மனுஷன் இந்த பூமிக்கு வந்து தன்னை தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, நடந்து தெரிந்து குதிரையில் பலவிதமான பாடுகளை அனுபவித்து ராஜாக்களை வாழ வேண்டிய மனுஷன் இங்கிலாந்து தேசத்தில் அவங்களை அடக்கம் பண்ணணும்னு சொன்னால் 500 ஏக்கர் நிலத்தை அவங்களை அடக்கம் பண்ணுவாங்களாம். அவ்வளோ பெரிய பூமியில் அவ்வளோ பெரிய ராஜாக்கள் பரம்பில் பிறந்த மனுஷன் இங்கே வந்து முள்ளுக்காட்டில் சிவகாசியில் தூக்கி எறியப்பட்டார். அது மாத்திரமில்ல, அவர் பட்ட பாடுகளை நினச்சி பார்த்தீங்கன்னா சாதாரணமான காரியம் இல்லை. செங்கோல் பக்கத்தில் வாகக்குளம்னு ஒரு பூமியில், இந்த பூமியில் உட்காந்து தொழில் பண்ணார். தொழில்னா ஊழியத்தை பண்ணார். ஊழியத்தை பண்ணும்போது 2160 ரூபாய்க்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினார். 1860 ரூபாய்க்கு 3 ஏக்கர் இடத்துல ஒரு இடத்தை வாங்கி போட்டார். அப்படி எத்தனையோ இடங்கள், எத்தனையோ பூமியை வாங்கி போட்டு தங்களை தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, கடவுளுக்கு ஒரு வைராக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்தார். கடைசியில் வாழ்ந்த வாழ்க்கை 47 வருஷம்தான். 47 வருஷத்துக்கு பிறகு சிவகாசியில் இரத்த வாந்தி எடுத்தார். இரத்த வாந்தி, அங்குள்ள சூடு காணலை, அங்குள்ள அக்னி தாங்க முடியலை. அந்த மத்தியில் இரத்த வாந்தி எடுத்து செத்தார். அந்த காட்சியை பார்க்கும்போது அவர் கல்லறை சிவகாசியில் இருக்குது. அவர் பூமியில் ஊழியம் பண்ண இடங்கள் வந்து 12 பெட்டி. அவர் இறக்கும்போது சரியான மழை, சரீரத்தை கொண்டு போக முடியல. எவ்வளோ தூக்கிட்டு ஓடி பார்த்தாங்க.
அந்த காலத்தில் உள்ள பாலங்கள் ரோடுகள் வசதி கிடையாது. காட்டு வெட்டு வெள்ளம்தான். பெரிய மழை பெஞ்சு காட்டில் 3 நாட்களாக தண்ணி வற்றாமல் போய்கிட்டு இருக்குது. சரீரத்தை வச்சுருக்காங்க, தூக்கிட்டு போக முடியலை. கடைசியில் அழுகி நாட்டை எடுத்துக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே இருக்க முள்ளுக்காட்டிலே அவர் அடக்கம் பண்ணாங்க. எவ்வளோ பெரிய பரிசுத்தவான், எவ்வளோ பெரிய தியாகமான வாழ்க்கை வாழ்ந்த மனுஷன். வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் மனுஷன் வாழவே முடியாது. வாழ்க்கையில் எவ்வளோ சொகுசான வாழ்க்கை வாழ்கிறாங்க, ஒரு பாரம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறாங்க, ஒரு தரிசனம் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறாங்க. ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டம். எத்தனை திருச்சபை உருவாக்கினார். அவர் இங்கிலாந்து தேசத்தில் படிக்கும்போது கோல்டு மெடலிஸ்ட். அவர் கோல்டு மெடலிஸ்ட்டில் 3 கப்பு கொடுத்தாங்க, வெள்ளி கப்பு. ஒன்று இங்கிலாந்து யூனிவர்சிட்டியில் இருக்குது, ஒன்று லண்டனில் இருக்குது, ஒன்று வாக்குளம் ஆலயத்தில் இருக்குது. அந்த கப்பை அந்த கப்பை கம்மியும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கப்பை எடுத்து கம்மியும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் வாக்குளத்துக்கு போயிருக்கும்போது அங்கே ஊழியக்கார தம்பிகிட்ட கேட்டேன், என்ன தம்பின்னு கேட்டேன். ஐயா, ராக்லண்ட் ஐயா வாழ்ந்து அவர் ஜெயிச்சு கோல்டு மெடலில் வாங்கின கப்பு ஐயா அப்படின்னு சொன்னாங்க. இதைத்தான் கம்மியும் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. நானும் அந்த கப்பை சென்னைக்கு ஒரு தடவை எனக்கு கொடுங்கனே, எங்கள் ஆலயத்தை போய் கம்மியும் கொடுத்து அந்த கப்பில் மக்கள் பானை அருந்துட்டோம். பானை அருங்கும்போது இப்படிப்பட்ட மனுஷன் வாழ்ந்தாரா, இப்படிப்பட்ட உலகத்தை வாழ்ந்தான்னு சொல்லி எல்லோரும் நினைக்கட்டும்னு சொல்லி நான் கொண்டு போய் 1 வாரம் மட்டும் எங்கள் ஆலயத்தை வச்சுருந்து அந்த கம்யூனியன் கொடுத்துட்டு நான் திரும்ப கொண்டு வந்து ஒப்படைச்சேன். காரணம் கேட்டால் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கைலாம் பாருங்கன்னா சாதாரணமான வாழ்க்கை இல்லை, தங்களையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்தாங்க. நம்ம இன்றைக்கி மனுஷன் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், ஊழியங்க பேரில் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், தலைவருங்க பேரில் ஊழியக்காரங்க பேரில் எவ்வளோ கொடூரமான மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது வாழ்க்கை இல்லை. ஒரு வாழ்க்கைனாலும் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும், ஆண்டோடு வாழக்கூடிய வாழ்க்கையாக வாழணும், தேவனுக்கு சித்தத்தை தொடரக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். அதுதான் ஆண்டு விரும்புகிறார். அதை எப்படியோ வாழ்ந்துட்டு போகலாம் மனுஷன், ஆடு மாடு மிருகம்தான் வாழுது. ஆனால் நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழணும், தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழணும். அது மாத்திரமல்ல, நீ வாழும்போது கடவுளை மகிழ்ப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக வாழணும். இதுதான் வாழ்க்கை. நீங்கள் எத்தனை பேர் இப்படியோ வாழ்கிறாங்க, வாழ்ந்தது மட்டும் புரோஜனம் இல்லாத வாழ்க்கை, வாழ்ந்தது புரோஜனமே கிடையாது. நீ வாழும்போது கடவுளுக்கு புண்ணியமான வாழ்க்கை வாழணும். ஒரு முறையெல்லாம் சிவகாசி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வராரு, சாப்பிட்றதுக்கு வராரு. சாப்பாடு இல்லை, சாப்பாடு கொடுக்கல. ஒரு தாழ்த்தப்பட்ட மகள் எடுத்து போய் ஏதாவது, மகளுக்கு சட்டை கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு துணியை முந்தானி சுற்றிருப்பார், வேறு வழியே கிடையாது. அந்த இடத்துல போய் சாப்பாடு கேட்காரு. இவர் வெள்ளக்காரன், ஒன்றுமே இல்லை, கோடியாக வாழ்ந்த மனுஷன் கஷ்டப்பட்டு போய் சாப்பாடு கேட்காரு. சாப்பிட முடியல, சாப்பாடு இல்லைன்னு சொல்லி அவள் தொப்பி கழட்ட சொல்கிறா. தொப்பியை கழட்டி ஒரு ஆக்ஷனில் என்ன பேச தெரியாதில்ல, இங்கிலீஷ் தெரியாதில்ல, தொப்பியை கழட்டி கொடுத்த உடனே கம்பங்கஞ்சி, புளிச்சு போன கஞ்சி, புழுக்கள் நிறைந்த கஞ்சி ஊற்றுறா. ஊற்றுறது வாங்கி குடித்து பார்க்காரு, குடிக்க முடியலன்னு உடனே அப்படி தண்ணி கேட்காரு. கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்காரு. புருஷன் பின்னாலே அவர் பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தள்ளி, வெள்ளைக்காரது பரதேசி இங்கேயா அப்படின்னு சொல்லி துரத்தி தள்ளிடுறாங்க. போய் விழுந்து நெத்தியில் அடிபடுது. நெத்தியில் அடிபட்ட உடனே அப்படியே நெத்தி ரத்தத்தை தொட்டு பார்க்காரு. தொட்டு பார்த்துட்டு வானத்தை அண்ணாந்து பார்க்காரு. வானத்தை அந்த பார்க்கும்போது இப்படி இருதயமே நொடுங்குகிறது. ஆண்டு அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பெரிய பரிசுத்தவானுக்கு. ஏலியா காலத்தில் 3 வருஷம் மழை இல்லைல்ல. ஏலியா ஒரே வார்த்தை தான் சொன்னான், 3 வருஷம் மழை இல்லைல்ல. இவர் ஒன்றுமே சொல்லலை. இவர் ஆண்டவருக்கு வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து ஆண்டவரே சொன்ன அவர் உடனே வீடை தீப்பிடிச்சி எரிந்தது. அது மாத்திரமல்ல, குடும்பத் தலைவனும் குடும்பத் தலைவியும் அப்படியே பாதத்தில் விழுந்தாங்க. அந்த படத்தில் திருச்சிக்கு அங்கே கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே கலெக்டர் தான். அந்த கலெக்டர் அந்த வழியாக போகும்போது கூப்பிட்டு கேட்டு, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, நாங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இவர் சொன்னார், நான் அதுக்கு வரல, ஆண்டவர் அதுக்கு வரல. ஆண்டு வந்தது, என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையோ. என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையோ.
ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. பலியான சுமரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ஆராதனை ஆராதனை. பரிசுத்த பரிசுத்தவாரே. ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே பரிசுத்தவாரே. ஆராதனை அப்படிலாம் வாழ்ந்து வளர்ந்து ஒரு ரட்சிப்பை நமக்கு கொடுத்தாங்க வாழ்க்கையில். அதான் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பொருள் இதுதான். அவங்கெல்லாம் வரலன்னு சொன்னால் நான் அன்றைக்கி மனுஷனாக வாழ்ந்துருக்க முடியாது. அவங்களாம் வரலன்னா எனக்கு எஜுகேஷன் கிடையாது, எப்படி முடிவெட்டி வாழணும்னு தெரியாது, எப்படி சட்டை துவச்சி குளிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் வந்திருக்காது. இதெல்லாம் கற்றுக் கொடுத்த மிஷினரிகள் தங்களை தியாக வழியை ஒப்பு கொடுத்து எஜுகேஷன் கொடுத்து கல்வியை கொடுத்து மனுஷன் வாழ்க்கையில் முன்னெடுத்த வழியை கற்றுக் கொடுத்தது வந்து மிஷினரிகள் தான். அதுமாதிரி எங்கள் ஊரில் சுரண்டையில் ராங்கநாட் சமயத்தில் பேரன்பருக்கு ஒரு மிஷினரி, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்கள். 15 வருஷம்தான் வாழ்ந்திருக்கார். வாழ்ந்தது மாத்திரமல்ல, இங்கிலாந்து, இவர் ராக்லாண்ட் இங்கிலாந்து தேசம், இவர் ஜெர்மன் தேசம். ஜெர்மனில் வந்து அவர் வாழ்ந்த வருஷமே 36 வருஷம்தான். 36 வருஷத்தை கல்யாணம் பண்ணி 3 பிள்ளைகள் பிறந்து 3 பிள்ளைகள் பிறந்து உடனே மனைவி இறந்து போய், மனைவி பாசத்தோடு வளர்ந்த நாய் கூட நான் வளர்ந்த நாய் இறந்து போய் ஒரு கலர்னு சுரண்டையில் தான் இருக்குது. அப்போ மைத்து வந்து கேட்டாங்களாம், தம்பி வந்துருங்க, என் கூட அங்கே வாழ வேண்டாம், நீ சொன்ன ஜெர்மன் தேசம் வந்துரு, பிள்ளைகளை அங்கே படிக்க வைக்கலான்னு சொன்னாங்களாம். இவர் வேண்டான்ட்டாராம். ஏன்னா அது வாழ்க்கை இல்லை. ஜனங்கள் படுற பாடினால் தாங்கலை, இந்த படுற வேதனையில் தாங்க முடியலை, இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாட்கள் படுற கஷ்டத்தினால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்லி அழுதாராம். அழுது அது பக்கத்தில் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்யும்போது இவர் சுரண்ட பகுதியில் ஊழியம் பண்ணுறாரு, ராக்லாண்ட் பனையடிப்பட்டி சங்க சிவகாசியில் ஊழியம் பண்ணுறாரு.
சிவகாசியில் கால்ராவில் மக்கள் தினமும் செத்துக்கிட்டு இருக்காங்க. நூற்றுக்கணக்கான மக்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க. செத்துக்கிட்டு இருக்கும்போது ராகவன் கூப்பிட்டாரான், தம்பிங்க வந்து கொஞ்சம் உதவியாக வரீங்கன்னு கூப்பிட்டாரான். அங்கே உதவி போனார். உதவி போகும்போது தினம் நூற்றுக்கணக்கான மக்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க. செத்துக்கிட்டே இருக்கும்போது ராகவன் சொன்னாரான், தம்பி கொஞ்சம் விலகி இருங்க. கொடூரமான நோயின்னு சொன்னாரா. இவர் சொன்னாரா, ஜனங்கள் சாகிறதெல்லாம் தாங்க முடியலை, சொல்லி அழுதாராம். உடனே கொஞ்சம் பார்த்து நடங்க தம்பி சொன்னாராம். 3 நாளையில் அவருக்கும் கால்ரா வந்து ராகவன் மடியிலேயே மறித்து போயிட்டார். எவ்வளோ கொடூரமான சாவுதியில் இந்த உலகத்தை எப்படியோ வளர வேண்டிய மக்கள் தங்களை கோதுமை மணியை போல வாசமில்லை கோதுமை மணியானது பூமியில் இருந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையானால் மிகுந்த பலனை கொடுக்கும். கொடூரமான மரணம். என் மகா கடைசி மகாது. அவங்க மாமனாருக்கு கொரோனா காலத்தில் யாரும் வெளியே போக முடியாது. நானே இங்கேருந்து ஃபோன் பண்ணி அவளுக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப கிட்ட போகாத அவளுக்கு தாங்க முடியலை. வேறு வழியே இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு கடைசியில் ஹை கிரவுண்டில் ஏதோ புண்ணியம் மூலமாக சீட்டு கிடச்சிது. பார்த்தா அன்னைக்கு சாயந்தரமே மறித்து போயிட்டார். எப்படி மறிச்சாருன்னா, இவ கண்களுக்கு முன்னால் 12 பாடி வந்து விழுந்திருக்கு. செத்து தூக்கி போட்டுகிட்டே இருக்காங்க. இவ்வளோ எல்லாரும் எச்சரிக்காங்க, ஏம்மா போம்மா தூரப்போமான்னு. பாடியை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க, செத்துக்கிட்டே இருக்காங்க. இவர் மாமாவும் சேர்ந்து போயிட்டார். அந்த காட்சியை பார்க்கும்போது வைராக்கியமான வாழ்க்கை மனுஷன் வாழ்க்கையில் வேணும். ஏன்னா சொல்ல முடியாத காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்மா. காலமோ செல்லுதே, வாலிபோ மறையுதே. காலமோ செல்லுதே, வாலிபோ மறையுதே. எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். மகிமையில் தரிசிக்கும் நேரத்தில் அந்த பாக்கிய நாள், பாக்கிய நாள். சூழ்ந்திட பற்றுள்ளோர் பதறிட, சூழ்ந்திட பற்றுள்ளோர் பரதிட. இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள்.
உலகத்தே மாந்தரே கருதாது வாருவே உலகத்தே கருதாது வாருவே இயேசுவை அண்டினா கேசங்கள் மாறிப்போ இயேசுவை மகிமையில் இயேசுவை அந்த நாள் நல்ல நாள், அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். இன்னைக்கு உலகத்தில் வாலிப தம்பிமார் எப்படியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கஞ்சா போட்டால் அவனுக்கு உடம்புல என்ன நடக்குன்னே தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது. ஒரு மாதத்துக்கு முன்னால் எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் நான் சாயந்தரம் போகிறேன். போதுமான எங்கள் தோட்டம் இருக்குது, பெரிய கேம்பஸ், அந்த பக்கம் டாஸ்மார்க் கடை. 2 நாளைக்கு முன்னே தான் 3 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒருத்தருக்கு குத்திக்கிட்டாங்க 3 பேர். 3 நாள் கழித்து 2 வாலிப தம்பிமார் ஃபுல்லாக தண்ணி அடித்து வண்டி ரேஸ் ஓட்டுறது. அவனுக்கு என்ன கீழே விழுந்து கால் போகுது கை போகுது தெரியாது, அவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. வேதத்தில் வாசிக்கும் இல்லை, நீதிமொழிகள் 23 வாசிக்கும்போது 27, 28, 20 வசனங்களில் ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு கண்ணீர், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தங்களைன கண்கள், மதுபான இருக்கிற தங்கி திருப்பி தானே சாராயத்தை குடிச்சிட்டு கஞ்சா கடிச்சிட்டு 2 பேர் போன போக்கு பயங்கர ஸ்பீடு. ஒரு ஐயா என் கேம்பஸ் ஓரமாக வண்டியில் பெட்ரோல் இல்லை, வண்டி தள்ளிட்டு போகிறாரு. வந்த ஸ்பீடில் 2 பேரும் அப்படியே அந்த வண்டியில் விட்டாங்க. அவர் தள்ளிட்டு போகிற வண்டியில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர், ஒரு 100 மீட்டர் தூரமாவது போயிருக்கும் அந்த வண்டி. வண்டி தூக்கி தூர போட்டு அவர் ஸ்பாட்டில் இறந்து போயிட்டார். 2 தம்பிமாரும் நிற்கலை, போயிட்டு எகிரி விழுந்து காலை அடிபட்டு காலை ஒடிஞ்சு எழும்பியிருக்க மாட்டாங்க. போய் மக்களாக சேர்ந்து போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்தது தெரியுமா? அது தெரியாதில்ல. ஆண்டு இதுக்கு தான் அந்த உலகத்தை வந்தாரா? இல்லை. ஆண்டு உன்னை மணிமம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், குடும்பம் சந்தோஷமாக வாழணும் சொல்லி தந்து கொட்டு கொடுத்தன உலகத்தில் வந்தார். இந்த ஆண்டவர் மறக்காமல் நீ வாழும்போது அதுக்காக ஜெபம் பண்ணணும். நாட்டில் இன்றைக்கி அரசியல் தலைவர்கள்லாம் ஒருத்தரும் ஒன்றும் சரி கிடையாது. ஏன்னு கேட்டால் தான் சம்பாதிக்கணும், தான் இவன் வெட்டி செத்தாலும் நமக்கு என்ன, நம்ம பதவியில் உட்காரணும், நம்ம லக்ஸரி வாழ்க்கையை அனுபவிக்கணும், இப்படித்தான் வராங்களே ஒழிய ஒரு பாரப்பட்ட வாழ்க்கை இல்லை, ஒரு எண்ணமுள்ள வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் தான் திரளான ஜனங்களோடு மனது உருகினார். வேதத்தில் வாசிக்கம் இல்லை, மத்தேயு 11:28 வாசிக்கும் போது வருத்தப்பட்டு பார சுமக்கிறவனே நீ யாராயிரம் இடத்துல வா, நான் உனக்கு இளைப்பால் தருவேன்னு சொன்னார். அந்த ஆண்டுக்கு மஞ்சுள்ள பிள்ளைய வாழணுமா, சாட்சியுள்ள பிள்ளைய வாழணுமா? கடவுளுடைய எதுக்கு இந்த உலக ஆண்டு மரிச்சார், எதுக்கு ரத்தம் சிந்தினார், அது வாழ்க்கை நினைக்கணும் இல்லை. சீகன் பால் அவர் வாழ்ந்த இடத்துக்கு போயிருந்தோம், தரங்கம்பாடி. 68 பேர் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. 68 பேர் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க கப்பலில், ஷிப்பில் பண்ணி. வறுவழியிலே 35 பேருக்கு மேலே செத்துட்டாங்க. செத்த உடனே தூக்கி அப்படியே கடலில் போட்டாங்க. வேறு அடக்கம் பண்ண வழி இல்லை. கடலில் போட்டுட்டு சாப்பிட ஒன்றும் கிடையாது. பச்சை மீனை பிடிச்சி சாப்பிட்ருக்காங்க, மீனை சுட்டு சாப்பிட்ருக்காங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு வேதனைப்பட்டு சுவிசேஷம் இப்படியா அறிவிக்கப்படணும், மக்கள் மனம் திரும்பணும், கர்த்தரை தெய்வம்னு சொல்லணும். எலியா தீர்க்கதரிசி காலத்தில் ஒடு ராஜாக்கள் 17 வாசிக்கும் போது பாகால ஒரு குடும்பம் வணங்குது, தெய்வத்தை ஒரு குடும்பம் வணங்குது. தேசத்தில் மழை இல்லை,
ஆனால் பாரம் யாருக்கு? எலியாவுக்கு பாரத்தோடு ஜெபம் பண்ணான். அன்று 3 வருஷம் மழையை வானத்தை அடைச்சி போட்டார்ல, 3 வருஷம் அடைச்சி போட்டாலும் அவருக்கு எலியாவுக்கு ஒரு குறவு இல்லை. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. சங்கீதம் 37:25 வாசிக்கும் போது, இளைஞனாக இருந்தேன், முதிர்வீருமானே. வேதத்தில் வாசிக்கம் இல்லை. வாசிங்க, சங்கீதம் 37:25 வாசிங்க. நான் இளைஞனாக இருந்தேன், முதிர்வீதுமானே, நீதிமான் கைவிடப்பட்டதையும் சந்ததி அப்பத்துக்கு இறந்ததுன்னு காணலை. வேதத்தில் வாசிக்க உண்மை ஒன்றை கைவிடவே மாட்டார். நீ உண்மையை வாழ்ந்து பாரு, நீதியை வாழ்ந்து பாரு, தேவனுக்கு பிரியமான மகனாய் வாழ்ந்து பாரு. உன் வாழ்க்கை எப்படி செழிக்கும் மட்டும் பாருங்கள். ஒரு குறையும் உன் வாழ்க்கையில் வராது. இதுக்கு 3 வருஷம் மழை இல்லை, ஒருத்தருக்கு சாப்பாடு கிடையாது, தேசத்தில் பஞ்சம். ராஜா ஆகாப் ராஜா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அங்கேயும் ஒரு நீதிமான் இருக்கான்ல, உபதியா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்ல. உபதியா நீதிமானாக வந்து கடவுள் பிரியமான மனுஷனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்ல. ஆகாப் தீர்க்கதரிசிலாம் கொலை செய்கிற நேரத்தில் உபதியா 100 பேரை கரம் பிடிச்சி கெபியை நோண்டி 50 பேரை வச்சு காப்பாற்றினான்ல. அப்படி நீதிமான் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ வாழச்சா நீ வாழ்க்கை இல்லை, ஏதோ வளர்ந்தோன்னு சொல்லி வாழக்கூடாது. வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பெலத்தீமிதை 80 வருஷமாக இருந்தாலும் பாடு வேண்டதான். நீ வாழ்கிற வாழ்க்கையாண்டு கேட்பாரு, உனக்காக மரித்தேனே, ஒரு ரத்தம் சிந்தினேனே, எனக்கு என்ன செய்தா, நீ எனக்கு என்ன செய்தான்னு கேட்பார்ல. நீ என்ன பதில் சொல்லுவ? உன் குடும்பத்தை ஏன் தருத்துறோம், ஏன் கஷ்டம்? நீ ஆண்டவரை தேடுறதில்லை, ஆண்டவர் முன்வைத்து வாழ்றதில்லை. வேதத்தில் வாசிக்கும் இல்லை. சங்கீதம் 16:8 எடுத்து வாசிக்கும் போது தாவீது சொல்கிறான்ல, கர்த்தரை எப்படி முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்த்து இருக்கிறபடியா நான் அசைக்கப்பட முடியதில்லை. ஒரு அசைக்க முடியாத வாழ்க்கை வேணும்னு சொன்னால் ஆண்டவர் தான் வாழ்க்கையில் வேணும். ஒரு அசைக்கப்பட நம்பிக்கையான வாழ்க்கை வேணும்னு சொன்னால் ஆண்டவர் தான் கூட இருக்கணும். அது நிறைய பேர் மறந்துடுறாங்க. தூரமான இடத்துல வந்தால் கூட ஆண்டவர் மறந்துடுறாங்க. சொகுசான வாழ்க்கை வேணும், ஃப்ளாட் வேணும், சிங்கிள் பெட்ரூம் கூட பரவாயில்ல, டபுள் பெட்ரூம் வேணும், நல்ல வசதி வேணும்னு சொல்லி வாழ்கிறாங்க. ஒழிய கடவுளுக்காக நீ என்ன செய்து வாழ்கிற? தீர்க்கதரிசி எலியா அப்படி வாழ்ந்தான். ஆண்டவர் என்ன சொன்னார்? யோர்தான் கருத்தை கேட்டுட்டான், போ, ஆட்டு தண்ணீர் குடிப்ப, காலையிலையும் சாயந்தரம் காகங்கள் உனக்கு ரொட்டி ஆகாரத்தை கொண்டு வந்து தரணும்னு சொன்னார். ரொட்டி கொண்டு வந்து கொடுத்தது, இறைச்சி துண்டை கொடுத்தது, சாப்பிட்டான். ஆட்டு தண்ணி வற்றி போச்சுது. எலியா வருத்தப்படவே இல்லை. எலியா பற்றி நினைக்கல, ஐயோ தண்ணி இல்லையே, இந்த ஆண்டவர் சொன்னபடி வந்துட்டேன்னு அவன் எலியா சொல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் தான் வருத்தம் இருந்தது. ஏன் வருத்தம் இருந்தது? ஏன் பிள்ளை நான் அழைச்சி வந்த பிள்ளை இப்படி கஷ்டப்படுது நினச்சி அவனுக்கு தான் வருத்தம் இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. அவர் சொன்னார், சீதோன் கருத்தை சாரி பார்த்துக்கு போ, நான் ஒரு 7 தாய்க்கு கட்டிக்கிட்டு இருக்கேன், ஒரு 7 தாய் கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சாரி பார்த்து ஊருக்கு போகிறான். போகும்போது 7 தாய் வந்துக்கிட்டு இருக்கா. என்ன செய்ய வந்துக்கிட்டு இருக்கா? பஞ்சமாயிடுச்சு, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் போல் மாவு இருக்குது, கொஞ்சம் போல் எண்ணெய் இருக்குது. அவளுக்கு ஒரு மகன் செத்து போகும் நம்பிக்கை வந்துருச்சு. அவசரம் சாகிறதுக்கு முன்னால் 2 விறக பறிக்க கொண்டு வந்து அடுப்பு ஒத்த வச்சு அந்த எண்ணெய் வச்சு அந்த ஆப்பத்தை சுட்டு செத்து போகணும்னு நினச்சி வாரா. தீர்க்கதரிசி எலியா தூரத்துலேருந்து பார்க்குறான். பார்த்துட்டு கறந்தட்டி கூப்பிடுறான். கறந்தட்டி கிட்ட வர்றா. ஒரு கலசில் தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி எடுக்க போகும்போது அவன் சொல்கிறான், நீ வரும்போது சின்ன அடையை கொண்டு வான்னு சொல்கிறான். அவன் ஒன்றும் பதிலே சொல்லலை. ஐயா, தேசத்தில் மழை இல்லை, பஞ்சம், சாப்பாடு இல்லை, என்கிட்ட கொஞ்சம் போல் மாவு இருக்குது, கொஞ்சம் போல் எண்ணெய் இருக்குது, அதை சுட்டு சாப்பிட்டு நான் என் பிள்ளையும் செத்துப்பான்னு நினச்சி வந்திருக்கேன் ஐயா, அதுக்கு தான் ஏன் வந்திருக்கோம்னு சொல்கிறா. அவன் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. நீ முதலாக சொல்லக்கூட அடை என்கிட்ட கொண்டு வா. தேசத்தில் பஞ்சம் நீங்கிற வரைக்கும், தேசத்தில் மழையை கட்டிட்டு இருக்கிற வரைக்கும் மாவு குறையாது, எண்ணெயும் குறையாது சொன்னால. நடந்தது இல்லை, அது உன் வாழ்க்கையில் நடக்கும் இல்லை. நீ ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? நீ ஏன் காரியத்தை யோசிக்க? ஆண்டவர் நடத்துவார்ல. இஸ்ரேல் ஜனங்களை 40 வருஷமான வழி நடத்தி கொண்டு வந்தார். பாலைவனத்தில் ஒன்றுமே இல்லை, 70 பேரிச்சம்பழம், 12 நீரூற்று தான் காட்டுக்குள்ள இருந்தது. இந்த நீரூற்று இருக்குது அந்த இடத்துல. நாங்கள் 3 முறை போயிட்டோம். 1-2 மரங்களுக்கு இருக்குது. அப்படி இடத்துல கூட ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினாரே. பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பத்தில் நடத்தினாரா? உன் குடும்பத்தை நடத்த மாட்டாரா? உன் கண்ணீரை துடைக்க மாட்டாரா? நீ ஏழைன்னு நினைக்காதீங்க. யாரும் ஏழை இல்லை. ஆண்டவர் ஏழையைத்தான் நேசித்தார். வேதத்தில் வாசிக்கும் போது
லூக்கா 21:4 வாசிக்கும் போது எல்லாரும் காணிக்கப்பட்டாங்க. ஒரு தாய், ஏழை தாய் வந்தா, தாண்ட 2 காசு அதை எடுத்து போட்டா. அப்போ ஆண்டு சொன்னார், இவங்க மற்ற எல்லாரையும் பார்க்கலும் இவ்வளோ அதிகமாகி போட்டாய் சொன்னார்ல. அதே போல் தான் ஆண்டவன் கண்ணீரை பார்ப்பார். வேதனையை அறிந்திருக்கிற கர்த்தர், நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நேசிக்கும் போது உன் வாழ்க்கை செழிக்கும் என்று கிருபை ஆண்டு தருவார். நீ ஆண்டவரை நம்பும்போது. எனக்கு 3 பிள்ளைகள். மூத்த மகா கோயம்புத்தூரில் இருக்கா, ஊழியம் பண்ணுறா, பெரிய லெவலில் ஊழியம் பண்ணுறா. அவளுக்கு 2 பிள்ளைகள். எனக்கு அடுத்த மகா சென்னையில் இருக்கா. என் சர்ச்சில் அவள் தான் கீபோர்டு மாஸ்டர், கொயர் மாஸ்டர், எல்லாமே அவள் தான். ஒர்ஷிப் எல்லாம் அவள் தான் பண்ணுவா. அவன் வீட்டுக்காரன் நல்ல ஊழியக்கார், தீர்க்கதரிசி. என் 3வது மகா, அந்த மகா ஆண்டு ஒரு குறையும் தரல. ஒன்றும் இல்லாமல் வாழ்ந்தேன், சாப்பாட்டுக்கு வெளியில் வாழ்ந்தேன், ஒன்றும் இல்லாமல் செத்த நாயிலும் கேவலம் வாழ்ந்தேன். ஆண்டு என்னை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். இன்றைக்கு ஒரு குறைவு இல்லை. கட்டாத நீரூற்று, வெட்டாத நீரூற்று, நடாத திராட்சை தோட்டம், கட்டாத வீடு எல்லாம் ஆண்டு தரார்ல. நீ ஆண்டவரை நம்பும்போது, தேவனுக்கு சாட்சியாகி வாழும்போது, தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழும்போது, ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். காரணம், நான் அவரை நம்புகிறேன், அவருக்கு வாழணும்னு நினைக்கேன், அவர் சாட்சியாக இருக்கணும்னு நினைக்கேன். ஆனால் ஒரு குறையில்லை, ஒன்றுமே இல்லாமல் என்ன தரித்திரம் வாழ்ந்த என்ன ஆண்டு உயர்த்தினார்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த மாட்டாரா? காரணம் கேட்டால் உங்கள் நம்பிக்கை கடவுள் மேலே வேணும். ராயனுக்கும் செலுத்தணும் இல்லை, நிறைய பேர் செலுத்துறது இல்லை. கடவுள் வந்து பிச்சைக்கார கடவுள் இல்லை, உலகத்தை உருவாக்கினது. அவருக்கு எதுக்கு தேவை? உன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கான்னு தெரியணும் இல்லை. உன் இருதயம் கடவுளுக்கு பிரியமான இருதயமாக இருக்கா? ஒரு சாட்சியுள்ள இருதயமாக இருக்கா? ஏன் நோய், ஏன் கஷ்டம்? என் மூத்த கோயம்புத்தூர்க்க மகளுக்கு சுகமில்லை. ஒரு நாள் மிட் நைட்டில் 102 டிகிரி காய்ச்சல். பயந்துட்டா. எந்த டாக்டரும் இருக்க மாட்டாங்க. யாருக்கெல்லாமோ ஃபோன் பண்ணுறா. நல்ல செபிக்கூடிய மகள் அழுகிறா. அழுதுட்டு தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுறா. 2வது சென்னையில் இருக்க மகளுக்கு. அவளும் ஃபோன் எடுக்கலை. அந்த ஃபோனில் வந்து பாட்டு அது நம்புகிறா. தொல்லை கஷ்டங்கள் சொல்லிடும், துன்பம் தூக்கம் வரும், பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரநெல்லை காக்க வல்லோ, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரநெல்லை காக்க வல்லோ, காக்கு வல்ல மீட்பர் உள்ளனக்கு, 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 காக்கு வல்ல மீட்பர் உள்ளனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் எல்லேசர் மீட்பரை, யார் கைவிட்டாலும் செல்வேன் எனது இயேசுவை, உயரமாய் எவ்வளவு அன்பு துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார், எல்லா துன்பங்களும்
வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. உடனே விடுதலை, உடனே விடுதலை. அதுதான் ஆண்டர் நம்பங்க. ஏதோ வாழ்ந்தோம் வளர்ந்தோம், அது வாழ்க்கை இல்லை. நீ கடவுளுக்கு எப்படி வாழ்ற அதுதான் அவன் பார்ப்பாரு. உன ரத்தம் செய் மறித்தேனே, வேதத்தில் வாசியம் இல்லை, வெளிப்பாடு 1:18 வாசிக்கும் போது மறித்தேன் சதாக்கம் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு தெய்வத்தை நசிக்கும், வேறு எதையும் தேடலை. உயிரோடு வாழ்ந்து இன்றைக்கி நம்ம கூட மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கும் கஷ்டத்தை பார்க்காரு, கண்ணீரை பார்க்காரு. கண்ணீரை பார்த்த தெய்வம் உன் கண்ணீரை பார்த்து மாத்திரமில்லை, உன்னுடைய கஷ்டங்களெல்லாம் அவருக்கு தெரியும். அன்பு மகளே வா, உனக்கு ஆறுதல் தருவேங்காரு, உனக்கு ஆறுதல் தருவேங்காரு. உன் நேசிக்கிற தெய்வம் நான் தான் சொல்கிறாரு. உன் நேசிக்கிற தெய்வம் நான் தான், வேறு யாரும் கிடையாது. தகப்பை நேசிக்க முடியாது, தாய் நேசிக்க முடியாது, கணவன் நேசிக்க முடியாது, மனைவி நேசிக்க முடியாது, பிள்ளைகள் நேசிக்க முடியாது. உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்க தெய்வம் இயேசு மாத்திரம்தான். ஏசாயா 48:15 வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் கற்பத்தையும் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உன்னை என் உள்ளங்கையில் வச்சுருக்கேங்காரு. இன்றைக்கி அப்படி தான் அவன்கிட்ட கேட்கணும். நான் ஒவ்வொரு நாளும் கேட்க காரியங்கள் அதுதான். நான் பட்ட கஷ்டங்கள் பட்ட வேதனையெல்லாம் பார்க்கும்போது என் பிள்ளைகள் வாழ்க்கைலாம் பாருங்கள், அவ்வளோ செழிப்பு. செழிப்பு மாத்திரமில்லை, கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளை வளர்முட கிருபை தந்திருக்கிறார். கடவுளோட வாழக்கூடிய பிள்ளைகளை அனுப்பி கொடுத்துருக்கார். கொடுத்தது மாத்திரமல்ல, ஆபிரகாம் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினாரோ உனக்குள் சந்ததி ஆஸ்வதிக்கப்படும், அப்படிப்பட்ட கிருபை தந்திருக்கார். நம்ம நிறைய பேர் அது மறந்துடும். நிறைய ஏதோ பேருக்கு 2 ரூபா காணிக்க போட்டால் போதும், கோயிலில் சந்தா கொடுத்தா போதும், கம்யூனியன் வாங்கினா போதும், இத்தனை நாள் கோயிலுக்கு வந்தால் போதும். அப்படி தான் மனுஷன் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இல்லை. ஆண்டோடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனுக்கு சாட்சியாக வாழ்ந்தால் தான் பரவத்து போக முடியும். சும்மா பேர் கிறிஸ்தவ நான் வாழ்ந்துட்டோம்னு சொன்னால் ஆண்டு சொல்லுவார், அக்கிரமக்காரனே உன்னை அறியேன், நீ விட்டு அகன்றுவோ அகன்றுவோ சொல்லுவார். அது மாத்திரமில்லை, மத்தேயு 25:19 வாசினா கணக்கு கேட்கக்கூடிய எஜமானோட வரப்போகிறாரு. கணக்கு கேட்க எஜமான் யாரும் தப்ப முடியாது. அவர் பட்சிக்கிற அக்னி, பட்சிக்கிற அக்னி. ஒருவேளை சொல்லுவாங்க நல்ல போராட்டத்தை போராடின, வேதத்தில் வாசியம் இல்லை. 2 தீமோத்தேயு 4:7 வாசிக்கும், நல்ல போராட்டத்தை போராடினு ஓட்டத்தை முடித்தேன், எனக்கு நீதிங்களை வைக்கப்பட்டிருக்கு, நியாய கர்த்தர் அந்நாள் எனக்கு தருவான்னு சொல்லி கல்லறை எழுதி வைக்கலாம். அந்த கல்லெல்லாம் இருக்கும், வேற எங்கேயும் போகாது. ஆனால் உன் கூட ஆண்டவனுக்கு பருவத்தை கொண்டு போக முடியாது. அது மாத்திரம் மனசில் நினச்சிட்டு வாழ்ந்துக்குவா. வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும், தேவனுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கணும். ஆண்டவர் நினச்சி பார்க்கணும். சிலுவை காட்சியை பார்க்கமில்ல, எத்தனை நாட்கள் லெந்து லேசை கொண்டாட போகிறோம், எத்தனை நாட்கள் லெந்து லேசை கொண்டாட, அது வாழ்க்கை இல்லை. உனக்கு ஆண்டவர்லேருந்து 40 நாள் உபகாசத்தில் ஆண்டு நீ என்ன சாதனை பண்ண ஆண்டவருக்காக, ஆண்டுக்கு அந்த ஊழியத்தை எப்படி நிறைவேற்றினேன், ஆண்டு கொடுத்த காரியத்தை எப்படி நிறைவேற்றி முடித்தேன், அதை பாருங்கள். அதை பார்க்கணுன்னா தான் ஆண்டு உன்னை வழிநடத்த முடியும். உன் பிள்ளைகளோட வாழ்க்கை எத்தனையோ குறை உண்டு, போராட்டம் உண்டு, கண்ணீர் உண்டு, குழந்தை இல்லாத வாழ்க்கை உண்டு. எத்தனையோ குடும்பத்தில் குழந்தை இல்லை, குழந்தை எத்தனையோ மருந்துக்கு பார்க்காங்க, எவ்வளோ பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் பார்க்காத. அன்னாள் அழுதல்ல. 1 சாமியில் வாசிக்கும் போது எல்கானாக்கு 2 மனைவி, பெண்ணினாள் அன்னாள். பெண்ணினாள் 10 பிள்ளைகள் இருக்குது, அன்னாள் குழந்தை இல்லை. அண்ணன் அழுபு என்ன சொன்னான் எல்கானா, அந்த 10 பிள்ளைகளை பார்க்க கூட அதிகமாக நேசிக்கிறேன், நீ ஏன் அழுறேன்னு சொன்னான். ஆனால் அவன் கேட்கலை. சீலாவில் தேவனுடைய ஆலயத்துக்கு வருஷத்துக்கு ஒரு போகிறாங்க, வண்டி கட்டி போகிறாங்க, எல்லோரும் ஜெபம் பண்ண போகிறாங்க, அந்த ஆலயத்தில் கொண்டாடுறாங்க. போகும்போது இவன் ராத்திரி நடுராத்திரில் எழும்பி ஓடுறா. ஓடி புருஷனால் விடுதலை தர முடியாது, புருஷனால் குழம்பு தர முடியாது, ஆண்டவர் மாத்திரம்தான் தர முடியும், ஆண்டவர் தான் விடுதலை தர முடியும்னு சொல்லி ஓடுறால்ல. ஓடி தேவாலயத்தில் போய் நின்று முழங்கால் நெடு முழங்கால் போட்டு கண்ணி விட்டு அழுறால்ல. அங்கே தாத்தா ஒருத்தர் படுத்திருக்கார், 98 வயசு நினைஞ்சு ஏலி தாத்தா படுத்திருக்கார். அவர் கேட்காரு, எந்த மட்டும் குடிச்சிருக்க, எந்த மட்டும் குடிச்சிருப்பேன், உன் குடியை ஒன்றுட்டு விளக்குங்காரு. அவர் சொல்கிறா, நான் வேசியும் மகளலையா, ஒரு மனக்கலை சிஸ்ரீ அழுறா.
அவன் ஒரே வார்த்தை சொல்கிறான். ஏலி என்ன சொல்கிறான்? 1 சாமுவேல் 1:17 வாசிக்கும் போது, நீ சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்காக கடவுது. நீ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றியா? என்ன பொருத்தனை பண்ணா தேவனுக்கு? நீ எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தருவீரானா? நான் இப்படி தான் வளர்ப்பேன், இப்படி தான் வளர்த்து ஆளாக்குவேன் அப்படின்னு சொன்னல. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து எல்லா ராஜாக்களையும் ஏற்படுத்துகிறாரு. சாதாரண வாழ்க்கையில் அப்படிப்பட்ட இருதயம் உன் வாழ்க்கையில் வேணும். சும்மா ஃபார்மாலிட்டியான ஏமாற்ற வாழ்க்கை கூடாது. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம்னு ஏமாற்றக்கூடாது. கடவுள் சமூகத்தில் உண்மையான இருதயத்தோட உன் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கணும். ஆண்டவர் உன் இருதயத்தை பார்த்து உன் கண்ணீரை துடைக்கணும். உன் கண்ணீரை துடைச்சது மாத்திரமல்ல, சாட்சியுள்ள வாழ்க்கை உனக்கு தரணும். அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மெய்யான ரட்சகரப்பா, உலகத்து வந்து என்னுடைய பாவத்திற்காக, என்னுடைய அக்கிரமத்திற்காக நான் ரட்சிக்கப்பட வேண்டும் மாத்திரமல்ல, என் வாழ்வு உண்மையான வாழ்வை செழிக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்தீங்களேப்பா. அது கிருபைக்கு நன்றி ராஜா. அதுக்கு பாத்திரமாய் மாற கிருபை தாங்க. மீதியான காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இரத்தத்தையும் சரியத்தை உட்கொள்ளும் போது போல மாற கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கிருக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.